நல்ல சூடான இட்லியில் மணக்க மணக்க நாட்டுக்கோழி ரசத்தை ஊற்றி சாப்பிட முடியாது, அதை கரைச்சி தான் குடிக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்கள் அம்மா செஞ்சால் சொல்லவே தேவையில்லை. எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் எங்கள் அம்மா வீட்டில் தான் சாப்பாடு. இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் அம்மா நாங்கள் போகும்போதே சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் தொளிச்சு மிளகா கூட்டு காட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா எப்படி மிளகா கூட்டு ஆட்டோன்னா, சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு வர மிளகா இதெல்லாம் போட்டு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிட்டு, கொத்தமல்லி சீரகம் சோம்பு பட்டை இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு, என்ன ஒன்று மிளகு தான் கொஞ்சம் நிறைய போடுது. சளிகிளி இருந்துச்சுன்னா எங்காச்சும் ஓடியே போயிரு, அந்தளவுக்கு இருக்குது காரம். கடைசியாக உப்பு மஞ்சப்பொடி துருவணு தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் நல்லா போட்டு வணக்கிட்டு அதை ஆட்ட போயிட்டாங்க. நான் கறி தாளித்து விட்டுட்டேன். கறி தாளிக்க தேங்காய் எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு கறியை கொட்டி வணக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம் வேக இருக்குது. சைட் பை சைடு இந்த கோழிக்காலை சுற்றலான்னு சொல்லிட்டு நான் தான் சுட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் கோழிக்கால் சுடுற வேலை எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு தான். எங்கள் அம்மா சுட மாட்டாங்க. சுட்ட முடிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு பசியை தாங்க முடியல, கொஞ்சம் கோழி ரசம் ஊற்றி குடிக்கலான்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தேன். கோழி ரசமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல. இன்னைக்கு சாப்பிட்றலான்னு சொல்லி போட்டு இட்லி எடுத்தாச்சு. இட்லி எடுத்து அம்மா எல்லாருக்கும் இட்லி போட்டாங்க. நான் சாப்பிட்றத பார்த்துட்டு என் தம்பிக்கு கோவம் வந்து செதிச்சு வெளியிலேயே போயிட்டேன். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க மாட்டேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.